இதுல பாத்தீங்கன்னா உண்மையில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 30-40 பைக்குகள் இல்ல இருக்குது. காணுமோ உங்களோட பயணத்துக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி லெவல் இருக்குதா செக் பண்ணி ஓடலாம். நீங்க இப்படி மோடுகள் நீங்க மாத்தலாம். இப்போ இதுல மோடு இருக்குது. இங்க எக்கோ மோடுக்கு அடுத்தது ரைட் இருக்குது. ஒவ்வொரு மோட் நீங்க மாற மாற ஸ்பீடுகளும் கூடும். ஸ்பீட் கூட கூட என்ன செய்யும், நீங்க ஒரு ரேஞ்ச் குறையும். சத்தம் வராது. சத்தம் வராது இல்ல, அதான் ஸ்மூத்தா போகும். ஒரு ஓகே, நீங்க வேற மெல்ல ரேஸ் பண்ணுங்க, பிக்கப் டக்குனு இருக்கும். அப்ப இது பார்க்கலாம். இது நீங்க ரிமோட் இந்த 2 மாடல் இருக்குது பைக்ல. இது வந்து ரிமோட் மாடல், ரிமோட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு மாடல் இருக்குது தனியா கீயோட ஸ்டார்ட் பண்றது. இது நீங்க ரிமோட்லயே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைண்டா நீங்க நம்மள அன்லாக் பண்ணி போட்டு. வெல்கம் இந்த ஜெப்னா பாய்ஸ் சேனல். எனக்கு பிடிச்சா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக் நிறுவனத்திலாம் வந்திருக்கிறோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா ஏராளமான கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு தேவையான பைக்குகள் இருக்குது. இனி காலங்களில் பாத்தீங்கன்னா எல்லாமே இலத்திரனியல், அதாவது பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்றி பேட்டரி மோட்டர் தான் ஏராளமான இயந்திரங்கள் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு பைக் மற்றது கார், ஆட்டோ, மற்றது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாமே பேட்டரி மோட்டர்ல தயாரிக்க போறாங்க. இப்படி இந்த பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக குறைஞ்ச விலை இப்படியான பைக்கை தான் கூட பெரிய எல்லாரும் விரும்புறவங்க. பெட்ரோல் தேவையில்லாமல், அதாவது பெட்ரோல் தேவையில்லை, மற்றது புகை ஒன்றுமே வராது அந்த அளவுல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிறாங்க. உண்மையில நல்ல பைக். இந்த பிரான்ச் பாத்தீங்கன்னா ஆரிய கூட சந்திக்காரு ஆமாம் அந்த இடம் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள். இந்த வெயிலா இருக்குது. இந்த வெயிலுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் வாகனங்களை தான் அடிச்சு கொண்டு போயிட்டு கொண்டிருக்கணும். இந்தியால வேற பாத்தீங்கன்னா பெட்ரோலே இல்லாமல் பாத்தீங்கன்னா பைக் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெட்ரோலே தேவையில்லை. அந்த அளவுக்கு பேட்டரி மாடல்ல பாத்தீங்கன்னா இயக்கி இருக்கிறாங்க பைக். அதாவது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு தேவையான ஏராளமான பைக்குகள். நாங்கள் அதாவது பாய்ஸ் எல்லாருமே நார்மலா விரும்புவாங்க பஸ்ஸர், கேடிஎம், மற்றது பாத்தீங்கன்னா ஆர்எஸ் பைக்குகளை தான் விரும்புவாங்க. அதே மாடல்ல பாத்தீங்கன்னா இந்தியாலையும் பேட்டரி மாடல்ல ஏராளமான பைக் இருக்குது. இந்த பைக்குக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் தேவையில்லை, வராது, இப்படி ஏராளமான விடயங்களை கொண்ட ஒரு பைக் தான் இந்த கடையில. இந்த இடம் முதல் பாத்தீங்கன்னா கலாலை வீதியில பாத்தீங்கன்னா ஆரியகுல சந்தை இருக்கு. அப்படியே சிக்னல் கூட நான் கலைஞ்சி வேலைக்கு இந்த பிரான்ச் இருக்குது. இந்த பிரான்ச் பாத்தீங்கன்னா உண்மையில கிழமையில 6 நாள் திறந்திருக்கும். காலம் 8 மணில இருந்து 5 மணி மட்டும் இருக்கும். இப்போ வாங்க பைக்கை போயிட்டு பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? நான் ஜெயேந்திரன். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா என்னன்னா, அதாவது பேட்டரி மோட்டர் சைக்கிள் கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு தேவையான வித்தியாசமான பைக் இருக்கு பாருங்க. அதாவது நீங்கள் பேட்டரி பைக் நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கிறேன். அந்த பைக்கை விட இந்த பைக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதாவது ஜென்ஸுக்குரிய பைக் எல்லாம் இருக்குது, அதுவும் பேட்டரி மாடல் தான். அதாவது நார்மலா சொல்ல போனா பல்சர் என்ன மாடல் அது? இது இப்போ அந்த பைக் என்ன மாடல்? ஏத்தர் இருக்குது. லேடிஸ் பைக் ஸ்கூட்டி. ஜென்ஸுக்கு வந்தது ரிவோல்ட். உண்மையா பல்சர் மற்றது கேடிஎம் பைக் ஓடுற மாதிரி உண்மையில அப்படியே ஒரு எனர்ஜி எங்களுக்குள்ள வரும். ஒரு பேட்டரி மாடல் தான், நல்ல பைக். அந்த கடையெல்லாம் வந்திருக்கிறோம். இப்போ அண்ணா இது இந்த பிரைஸ் என்ன மாதிரி விட போகும்? ஓகே, எல்லாத்தையும் முதலாவதா நீங்க சொன்ன வந்துட்டீங்க. இது இந்தியன் பைக்ஸ், எல்லாம் இந்தியன். சைனா இல்ல, இந்தியால இருந்து அசம்பிள் பண்ணி இந்தியால இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்கூட்டி ஜென்ஸ் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸ். இது வந்து ஏத்தர் 2 ஸ்கூட்டியில 2 மாடல் இருக்குது. ஹை ரேஞ்ச் என்று ஒன்று இருக்குது, இன்னொன்று லோ ரேஞ்ச். ஹை ரேஞ்ச்ன்றது ஒரு சார்ஜுக்கு நீங்கள் ஒரு சார்ஜர் பண்ணீங்கன்னா 150-160 வரைக்கும் ஓடும் ஒரு சார்ஜர். லோ ரேஞ்ச்ன்றது அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் குறையும். அதே மாதிரி அதோட டிஸ்டன்ஸ் ஓர தூரம் வந்து ஒரு சார்ஜுக்கு 110-120 வரும். எத்தனை மணி நாங்கள் சார்ஜ் போடணும்? சார்ஜ் ஹை ரேஞ்ச் வந்து நீங்க 5 மணி சார்ஜ் போடணும். கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் ஓடும்? கிலோமீட்டர் எவ்வளவு தூரம்
அதான் ஹை ரேஞ்ச் வந்து ஒரு சார்ஜுக்கு 150 160 ரைட். இப்போ நாங்கள் உங்களோட பைக்கை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூட்டி மாடல் பைக் தான் பார்க்க போகிறோம். என்ன மாடல்னா ஓகே, இது ஏத்தர் ஸ்கூட்டி மாடல். இதுல நான் சொன்ன மாதிரி ரெண்டு மாடல் இருக்கு, லோ ரேஞ்ச் ஹை ரேஞ்சுண்டு. ஒளி தோற்றம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆக என்ன வித்தியாசம், பேட்டரி கெப்பாசிட்டி. ஹை ரேஞ்ச் வந்து 3.7 கிலோவாட்ஸ், லோ ரேஞ்ச் 2.9 கிலோவாட்ஸ். அப்போ அதால நீங்க ஓடுற டிஸ்டன்ஸ் வந்து கூடி குறையுது. அதுக்கு 150 லோ ரேஞ்சுக்கு 110 கிலோமீட்டர். ஆன் பண்ணி காட்டும் பாருங்க. ஒன் பண்ணி காட்டுங்கண்ணா. இதுதான் இருக்குது. இதில் மேப் பண்ணா இந்த ரெண்டு மாடலுக்கும் கூகுள் மேப் கனெக்ட் பண்ணபடி வருது. இது வந்து சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணபடியா நீங்க சிம்மோ ஒன்றுமோ போட தேவையில்லை. இது கனெக்ட் பண்ணியே இருக்குது. இதுல உங்க கரண்ட் லொகேஷன் காட்டும் உங்களுக்கு. இப்ப இருக்க இடம் வந்து ஜூம் பண்ணி பாட்டு உங்களுக்கு பார்க்கலாம். டச் ஸ்கிரீன் எல்லாம் இந்த பார்த்தா தெரியும். நான் இப்போ வந்து கிட்ட நீங்க நிக்கிறீங்க இப்போ கடை கிட்ட. இப்போ இந்த கடை வந்து இப்போ நாங்கள் இப்போ கெட்டபால் சந்தி அறிவன் சந்தி விறக்கல, வடக்கு நோக்கி விறக்கல. கெட்டபால் சந்தி வரும் கருத்தரோடு இங்கே திரும்புறிஞ்சாலை பலாலி ரோட் பக்கம் பழையம் திரும்பி உடனே வர பக்கத்துல இருக்குது எங்களோட கடை. சர்லிகா மோட்டர்ஸ் உண்டு. இப்போ லொகேஷன் காட்டுது. மற்றது கிலோமீட்டர் இல்லை. இதுல இப்போ பேட்டரி பெர்சன்டேஜ் காட்டுது. இந்த இது ஷார்ட்னா இங்கே பார்க்கணும். பேட்டரி பெர்சன்டேஜ் உங்களுக்கு காட்டுது. இந்த பேட்டரி இந்த பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு இந்த இக்கோ மோட் இன்ட்ரெஸ்ட் மோட்ல எவ்வளவு தூரம் ஓடும்னு காட்டும். அப்ப நீங்க இதை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம். பேட்டரி காணுமோ, உங்களோட பயணத்துக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி லெவல் இருக்குதா செக் பண்ணி ஓடலாம். நீங்க இப்படி மோடுகள் நீங்க மாத்தலாம். இப்போ இதுல மோட் இருக்குது. இங்க எக்கோ மோடுக்கு அடுத்தது ரைட் இருக்குது. ஒவ்வொரு மோட் நீங்க மாற மாற ஸ்பீடுகளும் கூடும். ஸ்பீட் கூட கூட என்ன செய்யும், நீங்க ஒரு ரேஞ்ச் குறையும். சரிதானே? அப்போ அது ஒரு பொதுவான விளக்கம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன எங்கே போகிறீங்க எங்கே வாரீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜிங்கில் நீங்கள் நீங்கள் மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்க விடும். நீங்கள் செட்டிங்ஸில் போய் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் படிக்க ஒரு செட்டிங்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க் அசிஸ்ட் இருக்குது, ரிவர்ஸ் மோடு கூட இருக்குது. நீங்கள் பார்க் பண்ணுங்க. பொம்பளையில் வந்து கஷ்டப்படணும் சில காலாக தள்ளி தெரிஞ்சு செய்யறதுக்கு. அப்படி இல்லை ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரேஸ் பண்ணிக்கல, பின்னால போகும் பைக் எல்லாம் இருக்குதுல. நிப்பாட்டலாம், வடிவா பார்க் பண்ணலாம். லேடிஸுக்கு சரியான வசதியான இது. அதோட வர வர ப்ரொஃபைல் இருக்குது. அதுல நீங்க பார்க்கலாம் செட்டிங்ஸ். இதுல நீங்க ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க படிச்சுக்கொள்ள கணக்கு இருக்குதுல. டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ்ல போய் நீங்க உங்களோட ஸ்கேன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு நீங்க ஸ்கேன் பண்ணி உங்களோட லைசன்ஸ், புத்தகங்கள், ரெவன்யூ லைசன்ஸ் இருக்குதானே, அதுல ஸ்கேன் பண்ணி போட்டுக்கோனீங்கன்னா ஒரு காலத்துல பேப்பர்லெஸ் விறக்கல போலீஸ் காட்டா நீங்க இதே காட்டலாம். நீங்க இதுலயே காட்டலாம். இதே நீங்க காட்டலாம். இதுலயே இருக்குதுதான். சரி, அப்படி சிஸ்டங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாம் அப்படி வந்ததுண்டா அந்த நாடு நாங்க கொண்டு லைசன்ஸ் கொண்டு தெரிய தேவையில்லை. இல்ல டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு போட்டுக்கொள்ளலாம். இதை போட்டுட்டு நாங்கள் சரி. இதுல இந்த மாடல் இப்ப 6 கலர்ஸ் இருக்குங்கிட்ட. எல்லாம் லோ ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் ரெண்டுலேயும் 6 கலர்ஸ் வரும். அவங்க இப்போ பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி அடுத்த 2 மாடலே ப்ரைஸ் சொல்லுவோம். ப்ரைஸ் சொல்லுங்க. ஓகே, லோ ரேஞ்ச் வந்து இப்போ நாங்கள் 31 ஜனவரி கொடுத்த ப்ரைஸ், டிஸ்கவுண்டர் ப்ரைஸ் கொடுத்தாங்க 8,20,000. ஹை ரேஞ்ச் கொடுத்தது 8,85,000. இப்போ நான் 1 வீக் ப்ரொமோஷன் முடியாது. 1 வீக் அது எக்ஸ்ட்ரா நீடிச்சிருக்கலாம். நீங்கள் விரும்பினீங்கன்னா உடனே ரஷ் பண்ணுங்க வந்து. ஏன்டா உங்களுக்கு நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து கொண்டு இருக்குது. இப்போ ஓடி வந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். பைக்ஸ் இருக்குதுங்க. ஆஃபர் முடியும் போது எடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் இந்த கிழமையோட முடிஞ்சிடும். செகண்ட் ஹேண்ட்ல எடுக்கலாம் எடுக்கலாமா? செகண்ட் ஹேண்ட்ல எடுக்கிறதுனால இது இப்போதான் பிராண்ட், இப்போதான் இலங்கையில் அறிமுகப்படுத்துங்க எலக்ட்ரிக் பைக். அதோட இந்தியன் எலக்ட்ரிக் பைக் முதலாவது வந்திருக்குது. இதெல்லாம் 7 இன்ச் டிஸ்பிளே பைக். பேட்டரி ஓகே. முதலாவது மற்றும் இன்னொரு முக்கிய விஷயம் பேட்டரிக்கு நாங்கள் தாரம் 5 வருஷம் வாரண்டி. யாருமே தர மாதிரி 5 வருஷம் வாரண்டி தாரம். மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி தாரம். என்ன பிரச்சனாலும் இங்கே பார்ட்ஸ் எடுக்கலாம். பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். பார்ட்ஸ் இங்கே எல்லாமே எங்களோட ஷோரூம் எடுக்கலாம். ஒர்க் ஷாப் இருக்குது, கந்தர் மடத்துல ஒர்க் ஷாப் இருக்குது. ஏதாவது சின்ன ரிப்பேர்ஸ் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 0. மெயின்டெனன்ஸ்ன்றதே இல்லை. நீங்க சர்வீஸோ அதோ ஆயில் மாத்திரம் நம்மளோட வேலையும் இருக்காது. நீங்க 3-4 மாதத்துக்கள் டயரை செக் பண்ணலாம். பேட்டரி சும்மா செக்அப் பண்ணலாம். இப்போ பைக் ஓடிக்கொண்டு போய்க்கு ஆக்சிடென்ட் பார்த்துட்டேன்டா, இந்த பார்ட்ஸ் நீங்க கொண்டு செய்துட்டீங்களோ இல்லாட்டி
பார்ட்ஸ் தானே இருக்குது, பார்ட்ஸ்ல வாரண்டி வராது, ஆனா பார்ட்ஸ் இருக்குது, சாமான் இருக்கு, பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வெற்றி பைக்குன்னு படிக்காத சத்தம் வராது உங்களுக்கு. சத்தம் வராது இல்ல, அது ஸ்மூத்தா போகும். ஒரு ஓகே, நீங்க வேற மெல்ல ரேஸ் பண்ணுங்க, பிக்கப் டக்குனு இருக்கும். அப்ப இது வந்து ஸ்மூத்தா போகுதோ இல்லைன்னா இது இப்போ ரைட் மோட். இனி நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் மோட். ரிவர்ஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கு. பாத்தீங்களா, இது வந்து இது என்ன சொல்றாங்க, சூட்டா இருக்கு பாய். போய் சத்தம் கேக்குது இல்ல, வாகனங்களை ரோட்டுல போய் கொண்டிருக்க மற்ற இடஞ்செல்லாம் போகலாம், அங்கட பார்த்து எல்லாம் போகலாம். ஒரு இது ஹெட்லைட் இல்லைன்னா ஹெட்லைட் ஆன்லைட் மாடல் தான். இது எரிஞ்சு கொண்டே இருக்கும். மற்றது ஹை பீம் போடலாம். இது இப்போ நார்மலா ஹை பீம் நினைக்கிறது, லைட் வந்து எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதான் ஆன்லைட் மாடல். இப்போ வர பைக் எந்த பைக்குமே ஆன்லைட் மாடலாம் வருது இப்போ. உண்மையா நல்லா இருக்குண்ணா பைக். என்ன மாதிரி பிரைஸ் சொன்னீங்க? ஓகே, அதான் லோ ரேஞ்ச் நான் சொன்ன மாதிரி முதல் 8,19,900, அது 8,20,000. இப்போ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் போதும். ஒரு கிலோமீட்டருக்கு வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஹை ரேஞ்ச் வந்து 8,84,900, 885 ரூபாய்க்கு. அதுவும் இந்த கிழமையோட முடிஞ்சிடும். வாங்குறவில் குயிக்காக வாங்க. சரணிகா மோட்டர்ஸ், பண்ணாறு, பலாலி வீதி, யாழ்ப்பாணம். இந்த பிரான்ச் இப்போ கிட்டே திறந்துருக்கிறீங்க. நாங்கள் யாழ்ப்பாணம் இன்டர்நேஷனல் சர்வீஸ் இது நடந்தது 3 நாள் தொடர்ந்து கண்காட்சி. 3 நாள் கண்காட்சியோட நான் திறந்தாங்க. நல்ல ஓட்டம். இந்தியன் பைக் ஒன்று நல்ல டிமாண்ட் மார்க்கெட் ஒன்று இருக்குது. யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த கம்பெனினா பைக் மட்டும் தயாரிக்கிற வேற இடம். இப்போ பைக்ல கேட்கிறோம். வருங்காலத்துல 3 வீலர் எல்லாம் கொண்டு வரணும். எல்லாம் கொண்டு வரணும். சரி அண்ணா, இந்த எப்போ இதுக்குள்ள இந்த பிரான்ச் எப்போ திறக்கும்? கிழமை நான் திறந்துருக்குமா? 6 நாள் திறந்து போனாங்க. 6 நாள். திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் திறந்துருப்போம். காலமா 9ல இருந்து பின்னர் 5 வரைக்கும் திறந்துருப்போம். டைம் என்ன விடிய எத்தனை மணி திறக்கும்? 9 மணி திறப்போம். 9 to 5:30. முதல் பார்த்து சூட்டி மாடல். இது பாக்குறது பாய்ஸுக்கு தானே. பாத்தீங்கன்னா பல்சர் கேடிஎம்ல போற ஒரு எனர்ஜியங்களுக்குள்ள வரும் அப்படி ஒரு பைக். ஆனாலும் இது பாத்தீங்கன்னா பேட்டரி மாடல் பைக் தான். இது என்ன மாதிரி என்ன? ஓகே, இதுன்ற பிராண்ட் வந்து இப்போ இது ரிவால்ட். இதுவும் இந்தியா தான். இந்தியாவில் புதுசாக அறிமுகப்படுத்தின 2024 மாடல். இதுக்கு வர பேட்டரி வந்து 4.2 kW லித்தியம் அயன். அதுக்கு சொல்ல வந்து அதான் லித்தியம் அயன், இது லித்தியம் அயன் பேட்டரி. அதான் 5 வருஷம் வாரண்டி. பயம் என்ன தாரம் எந்த பயமில்ல. 5 வருஷம் இல்லை, நீங்கள் 10 வருஷம் ஓடலாம். அதுக்குரிய வாரண்டி நாங்கள் தருவோம். 5 வருஷத்துக்குள்ள ஏதாவது இருந்தால் நாங்கள் 1-to-1 ரிப்ளேஸ் பண்ண தருவோம். இதுக்கு வந்து ஒரு சார்ஜுக்கு 4 மணி சார்ஜ் பண்ணிக்கிட்டா 150-160 கிலோமீட்டர் இது மோடும். இந்த பைக் இது மோடும். இதையும் பார்க்கலாமாண்டா? மாடல ஓகே, இது பார்க்கலாம். இது நீங்கள் ரிமோட் இந்த 2 மாடல் இருக்குது பைக்கில். இது வந்து ரிமோட் மாடல். ரிமோட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு மாடல் இருக்குது தனியாக கீயோட ஸ்டார்ட் பண்ணுறது. இது நீங்கள் ரிமோட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைண்டா நீங்கள் நம்மளை அன்லாக் பண்ணி போட்டு புஷ் ஸ்டார்ட் இருக்குது. புஷ் ஸ்டார்டட்ல இப்போ ஒன்றாயிடுது. ஸ்டாண்ட் எடுத்தால் தான் ரெடி, பைக் போடுறதுக்கு ரெடி இந்த அர்த்தம். இது இப்போ ஒன்று நடக்குது. இதுதான் ஸ்பீட் மோடுகள். இதுல முதலாவது மோட் வந்து எக்கோ மோட் இதுல இருக்குது. நீங்க 2வது மோட் மாத்தினீங்கன்னா சிட்டி மோட், 3வது ஸ்போர்ட்ஸ் மோட். அந்த எக்கோ மோட்ன்றதுதான் நான் சொன்னது 100. இது பேட்டரி ஸ்ட்ரென்த் காட்டு உங்களுக்கு. இந்த பேட்டரி 100% இருக்கல, ஃபுல் சார்ஜ் இருக்கு. 150-160 கிலோமீட்டர் பயம் இல்லாம நீங்க ஓடலாம். நீங்க மோட் மாத்த ஒரு தூரம் குறையும் கூடும். ஸ்போர்ட்ஸ் மோட்ல உங்களுக்கு நாங்கள் கரண்டி பண்ணி தரோம். 125 கிலோமீட்டர் ஹவர்ல ஓடலாம். மற்றது இதுல ஒரு சில பேருக்கு விருப்பம் சத்தம் இல்லாம போற விருப்பம் இல்லை. சத்தம் இல்லாம போறது அவைகளுக்காண்டி உங்களுக்கு தரம் கவனிக்க உங்களுக்கு. நல்லா இருக்கு. ரேசிங் பைக் சவுண்டோட சரியா? அப்ப இது விரும்பி நாங்கள் போட்டுட்டு போடலாம்.
விருப்பம் இல்லையா நிப்பாட்டியாச்சு. இப்போ சவுண்ட் இல்லை. இப்போ நாங்கள் சுமுத்தா போகலாம். ஓகே. மற்ற இது ரிமோட் இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டு சரி நிப்பாட்டியாச்சு. இப்போ நீங்கள் இறங்கி படிக்க வீட்டில் இருந்து இறங்கி வாரீங்க, பைக் ரெடியாக இருக்கும்ண்ணா. பைக் ரெடி ஸ்டார்ட். இருந்து ஓட வேண்டியதான் ரிமோட்டில். சரிதானே? எல்லாம் இந்தியன் பிராண்டட்னா? இந்தியன் பைக். அது எந்த பயமும் இல்லை. வாரண்டி இருக்குது. வாரண்டி கூட 5 வருஷம், இதுக்கும் 5 வருஷம் வாரண்டி. பேட்டரிக்கு, மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி. இது சர்வீஸ் சிஸ்டம் இந்த மாதிரி இதுக்கு சர்வீஸுக்கு எங்களுக்கு கந்தர் மடத்தில் எங்களோட டெக்னீஷியன் இருக்க அவர் எல்லாம் இதுக்குண்டே படிப்பிச்ச நாங்கள். எந்த பிரச்சனை இல்லை, பார்சல் எடுக்கலாம், ஏதாவது கூட எங்களால் ரிப்பேர் பண்ணி தரும் கூட டெக்னீஷியன் செய்வார். பேட்டரி எதுக்கு எங்க இருக்கும்? பேட்டரி இருக்குது, இந்த இருக்குல்ல. நீங்க இப்போ இதுக்கு பெட்ரோல் அடிக்கிறது இல்லை, இது பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பேட்டரி இருக்குது, இது போட்டி இருக்குது. வளமையான மெட்ரோ பைக்கில் மேலே பெட்ரோல் பைக்கில் மேலே பெட்ரோல் இல்லை. இதுக்கெல்லாம் இது டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம். இதுக்கு நீங்கள் என்னென்ன சாமான் வைக்கலாம். இதுதான் அந்த பேட்டரி. இதான் அந்த 4.2 kW பேட்டரி. இதை நீங்கள் வேணும்னா நீங்கள் இதை நிப்பாட்டிட்டு ஃபியூஸை நிப்பாட்டி போட்டு இதை காட்டிட்டு நீங்கள் இதை காட்டி கொண்டு போய் சார்ஜ் பண்ண வேணும். காட்டி கொண்டு சார்ஜ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லை, சர்வீஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் தண்ணி அடித்து கழுவலாம். ஸ்கூட்டி மாதிரி என்ன மாதிரியோ அதே மாதிரி இது நான் வீட்லேயே சர்வீஸ் போடுறோமே, தண்ணி தண்ணி கழுவலாம். எந்த இதுவும் பயம் இல்லை. இதை சீல் பண்ணி இருக்குது எல்லாம், உங்களுக்கு தண்ணி ஒன்று போகாது. கழுவி பாய்க்கலாம். சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இல்லை, 0 காஸ்ட். உங்களுக்கு பைக் எடுத்தீங்கன்னா அவ்வளோ தான் உங்களுக்கு சிலவு. உங்களுக்கு பெட்ரோல் காசு இனி வருங்காலத்துல எல்லாமே எலக்ட்ரிக் மயமா, எல்லாமே எலக்ட்ரிக். கார் கூட எலக்ட்ரிக், பஸ் கூட வந்து இருக்கிறாங்க எலக்ட்ரிக் பஸ். 50,000 போற பஸ் எலக்ட்ரிக். இனி பைக் எல்லாமே எலக்ட்ரிக் வந்த பிறகு உங்களுக்கு இனி பெட்ரோல் பாலத்தை காண கிடைக்காது ரோட்ல. ஸோ இப்போ கரண்ட் பில்லும் குறைச்சிட்டாங்க. எல்லாரும் கரண்ட் போட நல்லது. இதுல பாத்தீங்கன்னா உண்மையில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 30-40 பைக்குகள் இல்லை இருக்குது. இன்னும் கிட்ட கொண்டு பாருங்க. இதுல நார்மலா இந்த பைக் எடுத்து பார்த்தோம்னா மற்ற பைக்குக்கும் இந்த பைக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. முதல்ல ஹெட்லைட்டை பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்குது. மற்றது பாத்தீங்க ஹெட்லைட், மற்றது கிரீன் கலர் பைக், ரெட் கலர், பிளாக் கலர் ஏராளமான பைக் இருக்குது. பாத்தீங்கன்னா இதுல என்ன வித்தியாசம்டா, அதாவது இதுல பாருங்க எல்லாம் ரிமோட் மாடல். அதாவது நாங்கள் மோட்டர் பைக் பயம் இல்லாமல் எந்த பார்க்கலையும் கொண்டே விடலாம். அந்த அளவுக்கு செக்யூரிட்டி எல்லாம் போட்டி இருக்கு இந்த பைக்குக்கு. இந்த பைக் பாத்தீங்கன்னா எல்லாம் செக்யூரிட்டி பிளான் தான். இந்த பைக் பாத்தீங்கன்னா ஏராளமான செக்யூரிட்டி ரேம், கொண்டுக்கு 2-3 திறப்புகள். மற்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில பாருங்க பைக் முதல் இப்ப ஒன் பண்ணி பார்ப்போம் என்ன மாடல் இருக்குது. கிட்ட வந்து காட்டும். இங்கே வரணும். இதில் அப்படியே மீட்டர் ஓடிக்கொண்டு இருக்கும். இப்போ நார்மலாக பைக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்டா சத்தத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்குகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்படியான சத்தம் பாடுது. இல்லை திறனியல் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சத்தம் பண்ணியில போறாங்களும் கேட்குமாண்ணா, பக்கத்தாலும் கேட்குமா. இப்போ ஒன்றா நிக்குது ஒன்று பைக் ஒன்றா நிக்குது. இப்போ நார்மல்ல நிக்குதா அண்ணா? உண்மையில இந்த பைக் நல்லா இருக்கு. அதாவது சார்ஜ் என்னென்னு உங்களுக்கு சந்தேகம் பெறும். எப்படி சார்ஜ் போடணும்? நார்மல் சார்ஜரா இதுக்கு நான் சார்ஜ் போட்டு இருக்கிறோம். இதுல காட்டும் உங்களுக்கு. இதுதான் சார்ஜர். இந்த சார்ஜர் அடிச்சுட்டு ஒன் பண்ணிட்டு சார்ஜர் ஏற்றிட்டு நீங்க நார்மல் வீட்டில் வாங்கிற 30 MA பிளக்லயே சார்ஜ் போடலாம். இப்போ இது ஒன்று காட்டும் உங்களுக்கு எத்தனை % சார்ஜ் ஆகி கொண்டு இருக்குது. 65 வீட்டில் சார்ஜ் இனிஷியலைசிங் சார்ஜ் பண்ணி கொண்டுட்டு பைக். இது வீட்டு கரண்ட் நீங்க போட்டுட்டு இரவு போட்டு நீங்க படுத்தாலும் பிரச்சனை இல்லை, கரண்ட் போகிட்டு பயப்பட தேவையில்லை. சார்ஜ் பண்ணி முடிய ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகும். நிற்குமா சார்ஜ்
அது இப்போ நீங்கள் இரவு நிப்பாடு ஒன்று கட்ட ஒரு அவசியம் இல்லை. கார் கண்ட வண்டி ஓடி கொண்டு போக முடியாது. அதே மாதிரி இதுக்கு 4000 சார்ஜ் என்றால் நாங்கள் இப்போ வார மாதத்துல எங்களுடைய ஷோரூம்லையும் டவுன்ல இப்போ கீழ் சுபம் துறப்படுது வார மாதம். அங்கேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு இது பெட்ரோல் இந்த மாதிரி மிஷின் உண்டு. அங்கே நீங்கள் அரமணத்தில் 80% சார்ஜ் ஆயிரும் குயிக் சார்ஜிங் உண்டு. அப்போ நீங்கள் டவுன் வந்து ஐயோ சார்ஜ் வாங்கிட்டு திரும்பி போய் விட்டு போகணும்னு யோசிக்க தேவையில்லை. அங்கேயும் போய் சார்ஜ் பண்ணி அங்கே ஷோரூம் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். அந்த வசதி இருக்குது. சரி, ஓகே, நன்றி. சரி.